நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். காரியம் உங்க வாழ்க்கையில ஆரம்பமாகணும் அப்படின்னா வசனம் சொல்லுது, அதுக்கு முந்தின வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதாவது உங்களுடைய பழைய தோல்வி, உங்களுடைய பழைய வாழ்க்கையில நடந்த துக்கம், உங்க வாழ்க்கையில பழசா நடந்த ஏமாற்றங்கள், பழைய ஏமாற்றங்கள், பழைய வருத்தங்கள், பழைய சுமைகள், இவைகளை குறித்து யோசித்துக் கொண்டே சிந்தித்துக் கொண்டே நீங்கள் இருக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். நீங்க பழச நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுசு வராது. ஒரு சில ஏமாற்றங்கள், ஒரு சில அவமானங்கள், ஒரு சில அவப்பெயர்கள், ஒரு சில தோல்விகள், ஒரு சில நஷ்டங்கள் உங்களுடைய கடந்த வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கலாம், கடந்த 5 மாதத்தில ஏற்பட்டு இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் மறக்க சொல்லுகிறார். நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ உன் வாழ்க்கையில இந்த மாசத்துல நான் புதிய காரியத்தை செய்ய போகின்றேன். நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றேன். பாருங்க, அந்த 18வது வசனத்துக்கு முன்பதாக மேல அப்படியே வாசித்து பாருங்க. 17வது வசனத்தை வாசிங்க. 17 வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எதிரிகள், எதிர்மறையான காரியங்கள், அவைகளை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே ஒரு திரி அணைந்து போகிறது போல் அதை நீக்கி போடுவார். அப்படின்னு அணைஞ்சிரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். பல நாள் துயரத்தை ஒரு இமை பொழுதிலே அவர் நீக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, அப்ப இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 65, ஏசாயா 65 16வது வசனத்தை வாசிங்க. 16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. அல்லேலூயா. உங்க கடந்த கால வாழ்க்கையிலே ஏற்பட்ட இடுக்கண்கள், வலிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே மறைய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயிற்று. மறக்க வச்சு மறைச்சிருவார். இடுக்கணெல்லாம் நீக்கி ஆசீர்வாதங்களை உங்க கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு கூட சொல்றான், எடுத்து வாசிங்கனே. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 ஆகிய வசனங்களை வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். முந்தின இடுக்கண் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில அப்படி நடந்துச்சு. அவன் வாழ்க்கையில அநேக இடுக்கண், அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக உபத்திரவங்கள், அப்படிப்பட்ட நிலைகளிலே அவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. பாருங்க, தனிமையாய் சிறையிலே இருக்கிறான். பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா குடும்பமாய் அரண்மனையிலே இருக்கிறான். மனைவியோடு பிள்ளைகளோடு அவன் இருக்கின்றான். அடிமையாய் இடுக்கணிலே இருந்தவன் இப்பொழுது அதிபதியாய் அரசனாய் அரியணையிலே இருக்கின்றான். பாருங்க, யோசேப்பு சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார்.
நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு சில கடினமான, கஷ்டமான, வேதனையான ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும், நிகழ்ந்திருக்கும். அதையெல்லாம் கர்த்தர் மறக்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மறக்க பண்ணி விடுவார். அவங்க பேசுனதை நீங்க மறந்துடுவீங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நீங்க மறந்துடுவீங்க. அவங்க உங்களுக்கு படுத்தின துன்பத்தை நீங்க மறந்துடுவீங்க. அவங்க உங்களை ஏமாத்துனாங்கல்ல, அதை நீங்க மறந்துடுவீங்க. ஏன்னா அதனால் ஏற்பட்ட விளைவுகளை விட நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதத்தின் அளவு அதிகமாக இருக்கும். அப்படிதான் அப்படிதான் யோசேப்போட வாழ்க்கையில நடந்தது. பாருங்க, 52வது வசனத்தை அப்படியே வாசிங்க. அதுல 52, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவனுடைய இளைய மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? இப்ராஹிம் அப்படின்னு பேர் வைக்கிறான். நான் சிறுமைப்பட்டிருந்தேன், நான் அடிமைப்பட்டிருந்தேன், நான் தாழ்த்தப்பட்டிருந்தேன், நான் நசுக்கப்பட்டிருந்தேன், நான் ஒடுக்கப்பட்டிருந்தேன். அப்படிப்பட்ட தேசத்துல கர்த்தர் என்ன பழுகி பெருக பண்ணினார். அந்த இடுக்கணையெல்லாம் நீக்கி கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இடுக்கண்களை நீக்கி நிச்சயமாகவே பெருக பண்ணுவார். ஒரு புதிய காரியத்தை செய்து, ஒரு புதிய காரியத்தை செய்து. எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது அப்படியாக இருந்தாலும் அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா புதிய வானம், புதிய பூமி ஆகியவைகள் வருகிறது என்கிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்ப ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா செய்கிறார். அப்ப அந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக பழைய காரியங்கள்லாம் என்ன பண்ணப்படுகிறது சொல்லுங்க? அதுக்கு என்னது வெந்துதுன்னா என்ன அர்த்தம்? வேகுதுன்னா என்ன அர்த்தம்? தீக்கி, அக்கினி. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவரின் அபிஷேகம் வேண்டும், ஆவியானவருடைய அக்கினி வேண்டும். நம்முடைய மாம்சத்தை ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பழைய காரியங்கள் அழிந்து ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பிறக்க ஆரம்பிக்கும். புதிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பிறக்க ஆரம்பிக்கும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய மாம்சத்தின் எண்ணங்கள், துர்சிந்தனைகள், அசுத்தங்கள், இவைகளை எல்லாம் கர்த்தருடைய அக்னியிலே வெந்து போவதற்கு, அழிக்கப்படுவதற்கு உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்க, அப்ப கர்த்தர் ஒரு சில புதிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்ய போகின்றார். என்னென்ன புதிய காரியங்களை செய்ய போகின்றார் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பாருங்க, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. இப்ப இருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒரு காலத்துல என்ன பண்ண போகுது? ஒளிந்து போகிறது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். எங்க இருந்து இறங்கி வருது? யார்கிட்ட இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. பரலோகத்தை விட்டு பரலோகத்துல இருந்த அந்த பரிசுத்த நகரம் எங்க வருது? கீழே இறங்கி வருது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்காக அலங்கரிக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு தருவார். உங்களுக்காக அலங்கரிக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த மாதத்திலே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அருமையா இருக்குதுல. அலங்கரிக்கப்பட்டது, ஆயத்தமாக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. மனுஷன்ட்ட இருந்து வரப்போறது இல்ல, மனிதர்களை படைத்த தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த சோதோமின் ராஜா ஒரு சில காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். உனக்கு நான் ஒரு சில ஆஸ்திகளை கொடுக்குறேன், ஐஸ்வர்யங்களை கொடுக்குறேன், இதெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் அதை ஏற்க மறுக்கிறான். ஏன் ஏற்க மறுக்கிறான் அப்படின்னா, நீ சொல்லுவ, யாரு? சோதோமின் ராஜா, நீ சொல்ல ஆரம்பிப்ப. என்ன சொல்ல ஆரம்பிப்பனா,
இவன் வச்சிருக்க அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் இவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே, ஆபிரகாம்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்தது, என்னாலதான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆயிருக்கிறான் அப்படின்னு நீ சொல்லுவ. அதனால உன்கிட்ட இருந்து நான் எதுவும் வாங்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, உன்னுடைய லைஃபும் சரியில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. நீ ஒரு துன்மார்க்க ஜீவியம் செய்கிற அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நபராக நீ இருக்கிறாய். அஹ் அவனும் அவனு அந்த 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 கேரக்டரும் சரியில்லாத ஒரு கேரக்டராகவும் இருக்குது. சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கிறார். அந்த பகுதியில் இருக்கிற ராஜா தான் அவன். பாருங்க, அவன் சொல்லிட்டு அவன் சொல்றான். யார் சொல்றா? ஆபிரகாம் சொல்றான், நம்ம எல்லாத்தையும் வேணாம் சொல்லிட்ட, எல்லாத்தையும் வேணாம் சொல்லிட்டியே, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம், எவ்வளவு பெரிய ஆஃபர், நிராகரிச்சுட்ட, மறுத்துட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான்னா, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நான் ஒன்னட்ட என்ன பண்ண மாட்டேன், கொடுப்பா கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லி நீட்ட போறது இல்ல. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை நான் உயர்த்துவேன் உயர்த்துவேன். அப்ப ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கென்று அலங்கரிக்கப்பட்ட, உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி கரத்தை நீட்டுங்கள். மனுஷனை எதிர்பார்க்காதீர்கள், எவனை எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரை எதிர்பாருங்க, கர்த்தரத்திலிருந்து எதிர்பாருங்க. எந்த மனுஷனும் பொய்யன், கர்த்தர் ஒருவரே சத்தியவரர். கொடுப்பேன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். தர்ற மாதிரி வருவான், தராம போயிருவான், தந்துட்டு சொல்லி காமிப்பான். நீங்க கர்த்தரை நோக்கி கதறுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கென்று அலங்கரிக்கப்பட்ட, உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட, உங்களுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட புதிய ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு கொடுப்பார். அதான் தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வருகின்ற, எனக்கு உதவி செய்கின்ற அந்த பர்வதம், பரலோகத்தில் இருக்கின்ற அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், இதுக்கு மேல என்ன விடும், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ இந்த மாசத்துல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இறக்கி தருவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாராம். வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். அது மட்டும் இல்ல, வானத்திலிருந்து தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார். வானத்திலிருந்து தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார். அடுத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்தார். அடுத்து வானத்திலிருந்து ஆவியானவரின் வரங்களை கொடுத்தார். ஆவியானவரின் வரங்களை கொடுத்தார். நான் சொல்றேன், இந்த மாசத்துல கர்த்தர் வானத்து மன்னாவால் உங்களை திருப்தியாக்குவார். புதிய ரெவலேஷன், புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். அது மட்டும் இல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து ஐஸ்வர்யத்தினால், ஆசீர்வாதத்தினால் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். வரங்களை கொடுத்து உங்களை அலங்கரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாசத்திலே நிச்சயமாகவே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து ஒரு புதிய பாதையை அவர் உங்களுக்காக ஏற்படுத்துகின்றவராக இருக்கிறார். பழைய பாதை அல்ல, ஒரு புதிய பாதை. எடுத்து வாசிங்க, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஒரு சமுத்திரமே அப்படியே பாதை விட்டு வறண்டு போயிருச்சு. மனுஷர்கள் நடக்கிற மாதிரி ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கடலே ரெண்டா பிளந்து பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்படியே கடல் வந்து எப்படி நிக்குது, மதில் போல அப்படியே உயரமா நிக்குது, வலதுபுறம் இடப்புறமும். இவங்க என்ன பண்றாங்க, வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் உலகம் தோன்றியது முதல் எந்த மனுஷனுமே நடந்து போனதே கிடையாது. கப்பல்ல போயிருப்பாங்க, படகுல போயிருப்பாங்க, ஆனா அந்த பாதையில யாருமே நடந்து போனதில்ல. யாருமே நடக்காத பாதையிலே தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடக்க வைத்தார். நான் சொல்றேன், யாருமே பயணிக்காத ஒரு பாதையிலே கர்த்தர் உங்களை பயணிக்க வைப்பார். யாருமே நடக்காத வழியிலே கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார். யாருமே பெறாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை பெற வைப்பார். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி. நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு புதிய பாதை பாருங்க. இந்த புதிய பாதை, இந்த கோலை வந்து உயர்த்தின உடனே புதிய பாதை பிறக்குது. இந்த கோல் எதற்கு அடையாளம்னா, சிலுவைக்கு அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுதெல்லாம் உயர்த்துகிறீர்களோ அப்பொழுது வழி இல்லாத இடத்திலே வழி உண்டாகும். உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதை உண்டாகும்.
இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அஹ் பழைய பாதை அல்ல, புதிய பாதை. புதிய பாதை. பழசை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஓட்டிடலாம். பழைய வண்டியை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஓட்டிடலாம். இந்த பழைய இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்ல, ஒரு புதியதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு புதுசு, எல்லாம் சொல்லுங்க, புதுசு. பழசு இல்ல, புதுசு. புதுசா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அதற்கு பின்னாம் 26ஆம் அதிகாரம் 19 முதல் வாசி. 19 இருந்து 22. ஆதியாகமம் 26. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பாருங்க, ஒரு துறவை தோன்றாங்க. துறவை தோண்டும் பொழுது அந்த கேராரின் மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? ஈசாக்கோட என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணி அந்த துறவில் உண்டாகக்கூடிய அந்த பலனை ஈசாக்கும் அவனுடைய மேய்ப்பர்களும் அனுபவிக்க முடியாத அளவிற்கு தடை செய்கிறார்கள். இவங்க கஷ்டப்பட்டு துறவு தோன்றாங்க, ஒரு வேலை செய்யறாங்க. அந்த வேலையின் பலனை இவர்கள் அனுபவிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் தடுக்கிறார்கள். அடுத்து வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதையும் என்ன பண்ண முடியல? யூஸ் பண்ண முடியல. இவங்க தான் தோன்றாங்க, இவங்க தான் வேலை செய்யறாங்க, இவங்க தான் கஷ்டப்பட்டு எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. ஒரு சில நீங்கள் ஒரு சில நேரத்துல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்க, நீங்க முதலீடு போடுவீங்க, நீங்க வேலை செய்வீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காரியம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவிற்கு தடுக்கின்ற ஒரு சூழ்நிலை, தடை பண்ணுகின்ற ஒரு எதிர்மறையான வல்லமை. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சித்னா. சித்னா தடை செஞ்சுட்டான், சித்தனான்னு பேர் வச்சுட்டான். அடுத்து வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இப்போ இன்னொரு ஒரு துறவை வெட்டுறாங்க. அதை குறித்து அவர்கள் என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கடந்த 5 மாசத்துல நீங்க ஏசேக்கை இழந்திருக்கலாம், சித்னாவை இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு புதிய ரகபோத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் பழுகும்படியாக, நீங்கள் பெருகும்படியாக, நீங்கள் விருத்தி அடையும்படியாக ஒரு புதிய ரகபோத்தை, நிச்சயமாகவே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகின்றார். யாரும் தடுக்க முடியாத, யாரும் முடக்கி வைக்க முடியாத, யாரும் தடை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அத்தோட அவர் வேதனையை கூட்டார். அந்த ஏசேக்கு அந்த பகுதியை தோண்டும் போது தண்ணி வந்துச்சு, ஆனா வேதனையும் வந்துச்சு. சித்னாவிலையும் தண்ணி வந்துச்சு, ஆனா வேதனையும் இருந்துச்சு. வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரெகபோத்தை தோண்டும் போது தண்ணி மட்டும்தான் வருது, வேதனை இல்ல. பாருங்க, கர்த்தர் கொடுக்கின்ற, உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புதிய ஆசீர்வாதத்துல எந்த மனுஷனும் தடையே செய்ய முடியாது, எவனும் தடுக்கவே முடியாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ சாப்பிட விடாம தடுக்கிறதுக்கு ஆள் நிக்கலாம், நீ அனுபவிக்க முடியாம தடை செய்வதற்கு மனுஷங்க எதிர்த்து நிக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, கர்த்தர் உனக்கு செஞ்சார் அப்படின்னா யாராலையும் தடுக்கவே முடியாதுன்னே வசனம் சொல்லுது. கர்த்தர் செய்யறதே தடுப்பவன் யார்? கர்த்தர் செஞ்சாருன்னா தடுக்கவே முடியாது. இந்த மாசத்துல யாராலும் தடை செய்ய முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப உங்களுடைய பழைய பாவங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே காணப்பட்ட பழைய பாவங்கள், பழைய பலவீனங்கள், பழைய துர்குணங்கள், ஜென்ம சுபாவங்கள், இவைகளை எல்லாம் கர்த்தர் ஒழித்திருக்கிறார், இல்லாமல் போக பண்ணி இருக்கிறார், நீக்கி இருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கி இருக்குது. ஆனா அந்த பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டு விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிக்குள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. எபேசியர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப ஒளிந்து போனது உண்மை,
ஆனா ஒளிஞ்சிருச்சு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. ஆவிக்குள்ளவர்களாகி புதிய மனுஷனை என்ன பண்ணணும், தரித்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த புது சிருஷ்டியின் அந்த அனுபவத்தை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய பழைய ஐடென்டிட்டி, உங்களுடைய பழைய அடையாளம், ஒரு பாவி, ஒரு துரோகி, ஒரு மோசமான நபர், ஒரு மோசமான ஒரு பெண், ஒரு மோசமான ஆளு, ஒரு சண்டைக்காரி, ஒரு கோபக்காரி, ஒரு ஒரு வாயாடி, இப்படிப்பட்ட ஒரு பழைய பேர்கள் உங்களுக்கு அடைமொழியாக இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க கேரக்டருக்கு ஏத்த நாமத்தை, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருடைய சுபாவம் வெளிப்படும் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரை, அதுக்கு ஒரு நேம கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். அடையாளத்தை உங்க கேரக்டர் மோல்டிங் சொல்லுவாங்க. உங்க கேரக்டருக்குள்ள நல்ல ஒரு 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 சுபாவத்தை அவர் இம்ப்ளான்ட் பண்ண வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஒரு இம்பார்ட்டேஷன் ஏற்படும். கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை உங்க மனசுல அவர் ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமை உள்ளவர். சகலத்தையும் புதிதாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்ப இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிறீங்களா? பாருங்க, இந்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள அந்த வாக்குத்தத்தத்திலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே இன்றே தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முந்தினவைகளை நீங்க நினைக்காமல் பூர்வமானவைகளை சிந்திக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகும். இப்ப எதை நினைக்க கூடாது அப்படின்னா, எடுத்து வாசிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். எங்க சாப்பிட்ட மச்சம் சொல்லுங்க? எகிப்துல கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாருங்க, பிரியாணி சாப்பிட்டா, ஏதாச்சும் பிரியாணியோ பீஸாவோ பர்கரோ இல்ல ஸ்பெஷல் ஏதாச்சும் சாப்பிட்டதை நினைச்சு பார்த்தா கூட ரைட்டு. வெள்ளை பூண்டு சாப்பிட்டது, வெங்காயம் சாப்பிட்டதை நினைச்சு பாக்குறாங்க. எப்ப நினைச்சு பாக்குறாங்க? தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த மன்னாவை சாப்பிட்டு கொண்டு ஒரு அபூர்வமான ஆசீர்வாதத்தை அசால்ட்டா விட்டுட்டாங்க. அற்பமான காரியத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் அவங்க அந்த புதிய காரியமாகிய, புதிய ஆசீர்வாதமாகிய அந்த கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்னன்னா, பழைய வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, அந்த மோசமான வாழ்க்கை, அதுல இருந்தப்ப எனக்கு ஒரு சில நன்மைகள் கிடைத்தது, எனக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் வந்தது, ஒரு சில தொடர்புகள் ஏற்பட்டது, ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அப்ப நான் அனுபவிச்சேன், அப்ப நான் சந்தோஷமா இருந்தேன், அப்ப நான் என்ஜாய் பண்ணேன், அப்ப இந்த மாதிரி கஷ்டப்படல, அப்ப அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்ப நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி சொல்லிட்டு அதை நினைத்து பார்க்கின்ற அந்த காரியம் புதிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தடுத்து விடும். ஏன்னா, மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நடத்தி கொண்டும் இருக்கின்றார். கொடுக்காம நடத்தல, கொடுத்துக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கிறார். பட்னி போட்டு நடக்கல, போசிச்சுதான் நடத்துறாரு. அவங்களுக்கு சாப்பாட்டு குறையில்ல, அவங்க வஸ்திரம் பழசா போகல, அவங்க பாதரட்சை கூட தேஞ்சு போகல, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒரு மனுமே இல்ல, எந்த குறை இல்லாம நடத்திக்கிட்டே போறாரு. பாருங்க, உங்களுக்கும் கூட ஒரு சில நேரத்துல ஒரு சில நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது, ஒரு சில நேரத்துல நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காவிட்டாலும் உங்களை கர்த்தர் திருப்தியாகி நடத்தி கொண்டிருக்கின்றார், போஷித்துக் கொண்டிருக்கின்றார், வியாதி நீக்கி கொண்டிருக்கின்றார், நல்ல உடைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார், நல்ல உடலை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் யோசிக்காம நம்ம பழைய வாழ்க்கைய பாவத்துல இருந்த காலத்துல, மனம் திரும்பாம இருந்த காலத்துல, மறுபடியும் பிறக்காம இருந்த அந்த காலத்துல அப்ப அனுபவிச்ச காரியங்களை எண்ணிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா, இப்ப வரப்போற ஆசீர்வாதத்தை நம்மளே தடை பண்ணிடுவோம். அப்படிதான் நடந்துச்சு. பாருங்க, அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பழைய காரியங்களை, பழைய பாவ சந்தோஷத்தை அனுபவிச்ச பழைய வாழ்க்கையில நம்ம இருந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, தற்சமயம் ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும், அப்படிதானே? தற்சமயம் ஆசீர்வாதம், தற்சமயத்திலே வருகின்ற ஆசீர்வாதம், தற்சமயத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், தற்சமயத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும். ஆனால் தலைமுறைக்கான ஆசீர்வாதம் சிறிது தாமதமாகத்தான் கிடைக்கும். அதுவரையும் பொறுமையாக இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய சந்ததியும் சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாக. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல்
23ஆம் அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். ஒளிய பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, உன் பழைய வாழ்க்கையில காணப்படுகின்ற முறைகேடு, முறை இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை, அதை என்ன பண்ணுவேன்? ஒளிய பண்ணுவேன். நீ எகிப்துல என்ன பண்ண? பழைய வாழ்க்கையில என்ன பண்ண? நீ என்ன துவங்கின? வேசித்தனமான அருவருப்பான காரியத்தை நீ செஞ்ச. அதையும் நான் என்ன பண்ண போறேன்? ஒளிய பண்ண போறேன். நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். பாருங்க, எப்பொழுது ஒளிய பண்ணுவாரு? கண்களை என்ன பண்ணக்கூடாது? இந்த முறைகேட்டின் வாழ்க்கைய ஏறெடுத்து பார்க்க கூடாது. அந்த விபச்சாரம், வேசித்தனம் தொடங்கின அந்த பழைய பாவ வாழ்க்கைய நோக்கி பார்க்க கூடாது. நீ எகிப்து என்ன பண்ணக்கூடாது? நினைச்சே பார்க்காத. உனக்கு கானானின் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். கானானின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள பழைய முறைகேட்டின் வாழ்க்கை, பழைய வேசித்தனத்தின் வாழ்க்கை, அவைகளை நோக்கி பார்க்க கூடாது, ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அடுத்து நாம எவைகளை நினைக்க கூடாது அப்படின்னா, கடந்த கால தோல்விகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. கடந்த கால தோல்விகளை நாம் நினைக்க கூடாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பாருங்க, உங்க கடந்த காலத்துல நடந்த ஒரு சில காரியங்களை, தோல்விகளை, ஏமாற்றங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? மறக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நீங்கள் ஓடும் பொழுதுதான் அந்த பந்தய பொருளை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பழசையே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அந்த பயணம் கூட நடைபெறாது. அந்த இடத்துல நீங்க பழசை நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பயணத்தை துவங்க முடியாது. அப்ப பயணத்துல போய் பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முன்னானவைகளை என்ன பண்ணணும்? பின்னானவைகளை மறக்க வேண்டும். பின்னாடி நடந்த, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் மறந்து முன்னானவைகள், உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த இலக்கை, அந்த டெஸ்டினேஷனை, அந்த கோலை அடைவதற்கு நம்ம பண்ணணும்? ஓட வேண்டும், ஓட வேண்டும். பாருங்க, நேற்றைய தோல்வி நாளைய வெற்றியை தீர்மானிக்காது. பேதுருவோட வாழ்க்கையில இது நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க அடைந்த தோல்வி உங்களுடைய வெற்றியை என்ன பண்ணாது? தீர்மானிக்காது. பேதுரு தோற்று போனான். எதிலே தோற்று போனான்? இயேசுவை மறுதலித்து தோற்று போனான். ஊழிய அழைப்பிலே எத்தனை முறை மறுதலித்தான்? 3 முறை மறுதலித்தான். 3 முறை மறுதலித்தான். அப்ப 3 முறை மறுதலித்து இப்ப மனம் திரும்பிட்டான். இப்ப விளைவுகள் எப்படி ஏற்பட வேண்டும் என்றால், அவன் பிரசங்கத்தில் ஒரு 3 ஆத்துமாக்கள் தான் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவன் 3 முறை மறுதலித்து விட்டான். நேற்று தோல்வி. பாருங்க, இன்னைக்கு எப்படி வெற்றினா 3 ஆத்துமா கிடையாது, 3000 ஆத்துமாவை கர்த்தர் கொடுக்கிறார், 5000 ஆத்துமாவை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்து எருசலேமிலே பல சீசர்களை அவன் என்ன பண்றான்? உருவாக்குகின்றான். அப்ப நேற்றைய தோல்வி இன்றைய வெற்றியை தீர்மானிக்கிறது கிடையாது. அப்ப தோல்வி என்ன பண்ணக்கூடாது? நீங்க இந்த தோல்வியை, தோத்து போன விஷயத்த நீங்க யோசிச்சுக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம முன்னேறி செல்ல முடியாது. அப்ப தோல்வி என்ன, தோல்த்து போன விஷயங்கள், தோல்வி அடைந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனதிற்குள்ளே வைத்து அசை போட்டுக் கொண்டே தியானித்துக் கொண்டே இருக்கவே கூடாது. அவைகளை உதறிவிட வேண்டும். தூசியை உதறிவிட்டு எழும்பு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம அந்த தோத்ததை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு நேரத்துல நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோமே, அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிருந்திருக்கலாமே, அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால இப்படி போயிருச்சு, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேனே, அல்லது அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் பெற்று இருப்பேனே, ஐயோ போச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வயிறுலாம் எரியுது, அதை பார்க்கும் போதெல்லாம் மனசு வலிக்குது, நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு இங்க இருக்கிறேனே, ஏன் இடத்துல இன்னொரு ஆள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோத்து போன அந்த காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சமாதானம் இருக்கவே இருக்கு. அதை மறந்துருங்கன்றேன், அதை மறந்துருங்கன்றேன். இயேசு பேதுருக்கு நினைப்பூட்டவே இல்லை. இந்த 3 தான் மறுதளிச்சிடடா அப்படிலாம் கேட்கவே இல்லை. 3 முறை நேசிக்கிறாயா என்று மட்டும்தான் சொன்னார். ரீப்ளேஸ்மெண்ட் தான் செஞ்சார். அவன் மறுதளித்ததுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டனைக்கு பதிலாக அன்பை கொடுக்கின்றார், அன்பை கொடுக்கின்றார். நான் சொல்றேன், உங்க
கடந்த கால வாழ்க்கையில நீங்கள் அடைந்த தோல்விக்கு ரீப்ளேஸ்மெண்டா கர்த்தர் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க வைக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தோல்வியை வெற்றியாக மாற்றுகின்றவர். அப்ப தோல்வியை எண்ணி எண்ணி சோர்ந்து போகக்கூடாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் பந்தய பொருளை இலக்கை நோக்கி வாசிங்க. முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி என்ன பண்ணணும்? ஓடணும். பழசே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது. நான் தடிக்கு விழுந்துட்டேன், இந்த இடத்துல தான் விழுந்தேன், அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஓட்டத்துல ஓட முடியாது. செருப்பு போடாம வந்துட்டேன், அதனால கீழே விழுந்துட்டேன், இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த குழி மட்டும் இல்லாம இருந்தா நான் விழுந்திருக்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடும்போது லைட்டா காலை நீட்டி மாறி விட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு 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 அந்த பந்தய பொருள் அடையாமலே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த ரன்வேல நின்றுகிட்டே இருக்கிறோம். ரன்வேலையே நின்றுகிட்டே இருக்கிறோம். அதனாலதான் ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளாம நம்ம இருக்கிறோம். அப்ப பழைய தோல்வி என்ன பண்ணணும்? மறக்க வேண்டும். சரி, அடுத்து எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அடுத்து எதை மறக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல மனிதர்களால் உண்டான காயங்களை மறக்க வேண்டும், அவைகளை நினைக்க கூடாது. மனிதர்களினால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் காயப்படுத்துவாங்க. வேணுக்குமே என்ன பண்ணுவாங்க? காயப்படுத்துவாங்க. வேணுக்குமே தாக்குதல் நடத்துவாங்க. வேணுக்குமே மனசை புண்படுற மாதிரி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அவங்களுடைய சுபாவமே, அவங்களுடைய கேரக்டரே அதுதான். உங்களை அழ வைப்பாங்க. நீங்க அழும் பொழுது சந்தோஷப்படுவாங்க. நீங்க வேதனையிலையும் துக்கத்திலையும் வருத்தத்திலையும் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க நல்ல விஷயத்த சொல்லுவீங்க, அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு திட்டத்தை சொல்லுவீங்க யோசேப்பை போல, அதை நினைச்சு என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. டிஸ்கரேஜ் பண்றது மாத்திரம் கிடையாது, அந்த காரியம் நடக்கூடாம தடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்வாங்க. அந்த அளவுக்கு காயப்படுத்தி மட்டப்படுத்துவாங்க. மட்டுப்படுத்துவார்கள். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் அதை என்ன பண்ணாரு? நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்றான், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு யோசிப்பு நிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடந்த காலத்திலே அவர்கள் அவனை எவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்தினாங்க, எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுத்தினாங்க, எவ்வளவு தூரத்துக்கு தாக்குனாங்க, அடிச்சாங்க, தூக்கி போட்டாங்க, அடிமையா வித்தாங்க, அது எல்லாமே நினைக்கவே இல்லை. தீமை செஞ்சவங்களுக்கு தீமை செய்யாம நன்மை செய்வதற்கு நிக்கிறான். அதை மறந்துட்டான். அதனாலதான் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யற அளவுக்கு யோசேப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏன் அப்படின்னா, அந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நீங்க நன்மை செய்யற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்ன சுபாவம்? தீமை செஞ்சவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அந்த தீமையை நான் மனசுல இருந்து மறக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து இவனதான் ஆசீர்வதிக்க போறேன், இவ்வளவுதான் ஆசீர்வதிக்க போறேன், ஏன்னா இவ தீமை செய்ய போறது கிடையாது, மத்தவங்களுக்கு நன்மை செய்ய போறான் அப்படின்ற அந்த நம்பிக்கை கர்த்தருக்கு வரும். அந்த எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு வரும். அப்ப நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை யோசேப்பை போல ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த பழைய காயங்களை நாம் பிடித்து கொண்டே இருந்தோம் என்றால் ஆசீர்வாதத்தை நாம் விட்டு விடுவோம். இந்த பழைய காரியங்களை மனதில் இருந்து எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பழைய அந்த கசப்பான காரியங்கள், மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தின காரியங்கள், மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தின காரியங்கள், அவர்கள் நம்மை அவமானப்படுத்தின காரியங்கள், அதையெல்லாம்
எடுத்து போட்டுறணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்ப கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு? புதிய ஆசீர்வாதத்தை, புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அடுத்து எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, தாவீது அப்பாவுடைய சொல்படி கேட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த போர் நடக்கிற அந்த போர்க்களத்துல, அந்த பாளையத்துல கொடுக்குறான். அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எலியாப், தாவீதுடைய மூத்த சகோதரன் வைகிறான். என்ன வைகிறான் அப்படின்னா, வனாந்தரத்துல ஆடுகளை யார் வசமா விட்டுட்டு வந்த? நீ யுத்தத்தை பாக்குறதுக்கு, வேடிக்கை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். வேலையை பார்க்காம வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற. வேலையை பார்க்காம வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? அறிவேன். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். அது எலியாப்புக்கும் தெரியாது, சவுலுக்கும் தெரியாது. தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குது, அந்த உள்ளுணர்வு அவனுக்குள்ள இருக்குது. பாருங்க, இந்த இந்த வார்த்தையை கேட்டுட்டு தாவீது, ஐயோ நம்மள போய் அகங்காரம் பிடிச்சவேன்றான், துணிகரன்றான், ஆட்டை விட்டுட்டு வந்துட்டேன்றான், போற வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, மன சோர்வாகி மனமடிவாகி அப்படியே வேதனையில சுருண்டு போய் என்ன பண்ணல, உட்காரல. கேக்குறான், என்னப்பா என்ன பிரச்சனை? அடுத்த ஆள்கிட்ட கேக்குறான். அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு பெலிஸ்திய 40 நாள் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து போரிடுறதுக்கு யாருமே நம்மகிட்ட ஆள் இல்லை, யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு. அப்படியா, சரி, இந்த மாதிரி அவனை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? ராஜா இந்த மாதிரி செய்வாரு, வைப்பாரு. அப்படியா, நான் போறேன். அவன் பேசின வார்த்தையை மனசுல என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. பாருங்க, ஒரு சில நேரத்துல ஒரு சில காரியத்தை நம்ம செய்ய போவோம். ஒரு சில மனிதர்கள் நம்ம என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. பேசின உடனே மனசு உடஞ்சு போய், நம்மளால அதுக்கு தகுதியே கிடையாது, நம்மளால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, பிரசங்கிக்க முடியாது, நம்மளால பாட முடியாது, நம்மளால ஊழியம் செய்ய முடியாது, நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாது, நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம இப்படி பேசிட்டாங்களே, காயப்படுத்திட்டாங்களே, கஷ்டப்படுத்திட்டாங்களே, அவன் என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். மனுஷன் பேசின அந்த வார்த்தையினாலே செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். அதனால புதிய காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமலே போயிருவோம். சரி, இப்ப சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஒருத்தன் வந்துட்டான், அவன் கோலியாத்தை சவாலுக்கு, கோலியாத்தை விடுகின்ற அந்த சவாலுக்கு துணிஞ்சிட்டான், போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்படியா, கூட்டு வாங்கன்னு பார்த்தா பாக்குறான், தாவீதை பாக்குறான், சவுல் அப்படி இருக்கிறான். அவன் பாருங்க, அவனும் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை என்ன பண்ணல, பேசல. 40 நாள் சவால் விட்டான், நம்ம ஆள்ல ஒரு ஆள் கூட என்ன பண்ணல, போகவே இல்லை. நீ ஒருத்தனாச்சும் வந்துட்டியே, என் பேரை காப்பாத்திட்டியே, நம்ம நாட்டை காப்பாத்திட்டியே, நாட்டோட பேரை காப்பாத்திட்டியே அப்படின்னு கைத்தட்டி வரவேற்று ஒண்ணுமே சொல்லல. நன்றி சொன்னது பதிலா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. உன்னால் என்ன ஆகாது? யுத்தம் பண்ண ஆகாது. உன்னால யுத்தம் பண்ண முடியாது. அந்த பெலிஸ்தீனை எதிர்த்து உன்னால யுத்தம் பண்ண முடியாது. அவன் சொல்றான், உன் துணிகரத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன், நீ போற வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசுறான். ஆடை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? ஏன்னா ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல அவனை இவன் ஆடு மேய்க்கிறவன்பா, இவன்ட்டு போய் நம்ம பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, ஆடை யார் வசம் வித்துட்டு வந்த அப்படின்னு அவன் ஆடு மேய்க்கிறவன் பண்ற அடையாளத்தை அந்த இடத்துல அவனுக்கு சுட்டி, இவன் அந்த அளவுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி இதை பேசிக்கின்ற மனுஷன்ட்ட காட்டியிருக்கான் எலியாப்பு. இப்ப என்ன சொல்றான்னா, உன்னால அந்த பெலிஸ்தியனை எதிர்கொள்ள முடியாதுன்னே சொல்றான். எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ ஒரு இளைஞன், அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன். அப்படிங்களா சார்? அப்படிங்களா ராஜா? சரிங்க ராஜா, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, திரும்பிலாம் என்ன பண்ணல, போகல. புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், சவால்கள் வரும், தடைகள் வரும், மனுஷன் தடுப்பான், தடை செய்வான். யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, தடுத்துதான் நிறுத்துவாங்க, எதிர்மறையா தான் பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முடங்கி போயிருவீங்க. அவன் காதலே வாங்கல. உங்க சார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, நான் தப்பி வச்சிருக்கிறாரு, இந்த பெலிஸ்தீனை ஏமாத்துறான். போறான், போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். யுத்தத்திலே மாபெரும்
ஒரு வெற்றி, யுத்தத்திலே ஒரு மாபெரும் வெற்றி. பாருங்க, ஒரு சிலத்துல மனுஷங்க வந்து முடியாது முடியாது, உங்களால செய்ய முடியாது, உங்களால நடக்காது, உங்களால ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்வாரானால் நிச்சயமாகவே செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய வைப்பார், சுதந்திரிக்க வைப்பார், அனுபவிக்க வைப்பார், அடைய வைப்பார், அடைய வைப்பார். பாருங்க, அவன் வெற்றியை அடைந்து கொண்டான், வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டான். அப்ப இந்த மாதிரி காரியங்களை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, மறக்காம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, புதிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த மாசத்திலே நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய ரகபோத்தை, யாருமே நடக்காத, யாருமே பயணிக்காத ஒரு புதிய பயணத்தை, புதிய வேலையை, புதிய காரியத்தை நிச்சயமாகவே செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாசத்துல விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாகவே சுதந்திரித்துக் கொள்வீங்க, பெற்றுக் கொள்வீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை இந்த மாசத்திலே செய்ய போகின்றார்? கடந்த 5 மாதங்களாக நான் பெறாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 6வது மாதத்திலே நான் பெறப்போகின்றேன் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். தேங்க்யூ ஜீசஸ். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.